பர்சன்டேஜ்னா என்னன்றதா ரொம்ப முக்கியமானது. பர்சன்டேஜ்னா இப்போ 9க்கு 6 அப்படின்னா இது பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும்னா இது வேறு எதுவுமே செய்ய வேண்டியது. 100ஆல் பெருக்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு. 100ஆல் பெருக்கிட்டா பர்சன்டேஜ்னு போட்டுக்கலாம். இப்போ 6/9 என்ன பண்ணலாம்? இதை அடிக்க முடியும், அடிச்சுட்டு அப்புறம் 100ஆல் பெருக்கலாம். அப்படி அடிக்க முடியல சார் அப்படின்னாக்கா அதை நேரடியாக 6 × 100/9. இப்போ மேலே பார்த்தாக்கா 600/9. இது அப்படியே தனியாக வகுத்துற வேண்டியதான். இப்போ 600 உள்ள போட்டுறேன், 9 வெளியில் போட்டுறேன். இது 9ஆம் வாய்ப்பாடு. 9ஆம் வாய்ப்பாடு வச்சுட்டோம்னாக்க 1 9 9 20 18 3 27. அதே போல் 59 6 9 54. 6 9 54. பேலன்ஸ் 6 இருக்கு. அங்கே என்ன பண்ணுறேன்? 0 கிடைக்கிறேன். திரும்பவும் 6 9 54. மிச்சம் 6 இருக்குது. இதில் வகுப்படாதனால இதில் புள்ளி வச்சுட்டு இதில் 0 சேர்த்துக்கிறேன். 60 இருக்குது. திரும்பவும் 6 9 54. இது என்ன திரும்ப அப்படியே போயிட்டே இருக்கேன். 54 மிச்சம் 6 அப்படியே போயிட்டே இருக்கேன். அதனால 6 6 6 அப்படின்னு போட்டுட்டே இருக்கேன். இதை கட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? 66.66 அப்படிங்கிறத 3வது ஸ்தானத்தை பார்க்கலாம். 2 டெசிமல் கேட்டதுன்னா 3வது ஸ்தானத்தை பார்க்கலாம். இதில் 5 அல்லது அதுக்கு மேலே இருந்துச்சுனாக்கா இதில் ஒன்று கூட்டிடலாம். 66.67. இதை ஒன்று போட்டுட்டு விட்டுறலாம்.